அன்புக்குரிய இறைமக்களே, இதோ இந்த அருமையான நிலையில் நாம் எல்லோரும் ஏற்கனவே மனதில் நினைத்த அந்த நபர்களை ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த கால சூழலிலே எத்தனையோ நோய்கள் மனிதனை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. பல மனிதர்கள் உடல் நோயால் உளநோயால் அன்றாடம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவுடைய காலத்திலும் இது விதிவிலக்கு அல்ல. எண்ணற்ற மனிதர்கள் நோயிற்றிருந்தார்கள். எண்ணற்ற மனிதர்கள் சொல்ல முடியாத வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஏன் குஷ்டரோகத்தால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நிலையில இயேசு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவார், அவ்வளவுதான். குணமாகு, உனது விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு என சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, விசுவசித்தவர்கள் எல்லோருமே குணமானார்கள். இதோ இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனது அருமை மகனே மகளே, உனது விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு. ஆண்டவரை உற்று நோக்குவர்கள் எல்லாம் எல்லா வேளையிலுமாக ஆசீர்வாதமும் அருள் வெள்ளமும் பெறுவார்கள். இதோ இந்த வேளையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களுக்கு ஆசீர்வாதங்கள் அருள் வளங்கள் தொட்ட மாத்திர தொட்ட உடனே பலவிதமான அற்புதங்களை செய்த இறைவன் இதோ இந்த வேளையிலே உங்களை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கணம் இந்த நற்கருணை ஆண்டு உற்று நோக்குவோமா? உற்று நோக்கி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என சொல்லுவோமா? இயேசுவே தாவீதின் குமாரன் என சொல்லிய அந்த பார்வையற்ற அந்த குருடனுடைய கண்கள் திறந்தன. இதோ இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாமும், இயேசுவே தாவீதின் குமாரனே என்னை குணப்படுத்தும் என சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவர், வல்லமையின் ஆண்டவர் இதோ இந்த வேளையில் நம்மை குணப்படுத்துவார். ஆகவே நான் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம், இயேசுவே என்னை குணமாக்குங்க, இயேசுவே என்னை நலமாக்குங்க. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் நோய்களால் நொடிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்பிக்கை பலவில் இழந்து விடுவார்கள். ஆனாலும் நாசரேத்து இயேசு நிச்சயமாக நம்மை குணப்படுத்துவார். திருத்தூதர் பணியில் அருமையாக ராயப்பர் சொல்லுகிறார், என்னோட பொன்னோ பொருளோ இல்லை, ஆனால் நாசரேத்து இயேசு சொல்லுகிறேன், எழுந்து நட என சொன்ன உடனே அவர் எழுந்து நடந்தாரு. இதோ இந்த வேளையில அந்த அற்புதத்துக்கு சொந்தக்காரர் நமது மத்தியில் இருக்கிறார். நாசரேத்து நாயகன் நமது மத்தியில் வீற்றிருக்கிறார். இந்த ஆண்டவரிடம் நமது நோய்களையும் நொடிகளையும் ஒப்பு கொடுத்து, இயேசுவே எங்களையும் குணமாக்குமப்பா என சொல்லி ஜெபிப்போம். கட்டாயமாக நமது மத்தியில் வீற்ற நற்கருணை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் குணமாக்குவார், நலமாக்குவார். இதே ஒரு சிந்தனையோடு நம்பிக்கையோடு நமது பயணத்தை நாம் தொடர்வோம்.